ஹலோ மச்சீஸ். கிரிப்டோ தமிழ் சங்கத்திலிருந்து எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்க கிரிப்டோ மச்சி. இன்னைக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிரைஸ் அனாலிசிஸ்ல முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் பார்க்க போறோம், விச் இஸ் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் ஆர் சிபிஐ ஆர் இன்ஃப்ளேஷன் ரேட்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம இதை வந்து 5 மினிட்ஸ்க்குள்ள ரொம்ப கிறிஸ்பாக இதை நம்ம பார்த்துடலாம். இதோட டீடைல்டு வெர்ஷன் வந்து நான் இன்னொரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன் வித் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கறதுனா அதை போய் பார்க்கலாம். இப்போ ரொம்ப குயிக்காக கான்செப்ட்குள்ள போயிடலாம். ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இட்ஸ் கால்ட் அஸ் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பணவீக்கம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து வருஷங்கள் ஆக ஆக கம்மியாகிட்டே போகும்னு அர்த்தம். ஸோ நம்ம ஒரு 100 ரூபாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 ரூபாய் வந்து 50 வருஷத்துக்கு இருந்த வேல்யூ 20 வருஷத்துக்கு இந்த வேல்யூ கம்பேர் பண்ணும்போது, இப்போ கம்பேர் பண்ணும்போது 10 வருஷம் ப்ளஸ் இயர் சொல்கிறேன். ஓகேங்களா? 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபாய்க்கு எவ்வளோ வாங்கலாம், 20 வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபாய்க்கு எவ்வளோ வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ வந்து 100 ரூபாய்க்கு 1-2 பொருள் தான் வாங்க முடியும். அடுத்த 10 வருஷத்துல வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வாங்குறதுக்கு. அந்த மாதிரி இருக்கிறது தான் பணவீக்கம் சொல்லுவாங்க, இன்ஃப்ளேஷன். இது வந்து ரொம்ப பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? சிபிஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம டீட்டெயிலாக போக தேவையில்ல. இது வந்து ஒரு டேட்டா. ஓகேங்களா? அந்த டேட்டா வந்து ஒரு கன்சியூமரோட பேஸ்கெட்டில் ஃபுட்டு, எனர்ஜி, கேஸு, பெட்ரோல் இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலாக நம்ம வந்து யூஎஸ் மார்க்கெட்டோட இதுதான் நம்ம பார்ப்போம். ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டோட இதுதான் நம்மளை அஃபெக்ட் பண்ணும். இன்ஃபேக்ட் எதுக்கு நான் இன்னைக்கு இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபியூ ஹவர்ஸுக்கு முன்னாடி இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா 6% வந்து வந்துச்சு, ரைட்? ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா இன்னைக்கு வந்த போது என்ன இந்த இடத்துல தான் வந்துச்சு. இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. பப்ளிஷ் பண்ணனால பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ ஹியூஜ் ரியாக்ஷன், ஒரு பெரிய பம்ப் நடந்திருக்கு பிட்காயினில். ஏன் அந்த பம்ப் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து யார் கண்ட்ரோல் இருக்குன்னா ஃபெட் ஆர் சென்ட்ரல் பேங்க். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐன்னு சொல்லுவாங்கல்ல, ரிசர்வ் பேங்க் மாதிரி. யூஎஸ்ல வந்து ஃபெட். ஃபெட்டோட வேல்யூ என்னன்னா, வேலை என்னன்னா இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் வச்சுக்கணும். அதான் ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெண்டாவது ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எக்கானமி வந்து நல்லா த்ரைவிங் வச்சுக்கணும். எக்கானமி வந்து க்ரோ ஆகணும், இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் இருக்கணும். ஓகேங்களா? எக்கானமி பயங்கரமாக க்ரோ ஆச்சுன்னா இன்ஃப்ளேஷனும் பயங்கரமாக ஏறும். ஏன்னா பயங்கரமாக செழிப்பாக இருக்கனால விலைவாசியெல்லாம் ஏறும். ஓகேங்களா? அப்போ இவங்க வந்து ஃபெட் வந்து இன்ஃப்ளேஷனை வந்து கம்மி பண்ணும். ஓகேங்களா? இன்ஃப்ளேஷன் கம்மி பண்ணால் என்ன பண்ணால் எக்கானமியும் கொஞ்சம் அவங்க அமைக்கி ஆகணும். ஆனால் ஸோ இதுக்கு அவங்க எடுத்துக்கிற டூல் என்ன பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்னா அது வட்டி வீதம். இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ நம்ம நார்மலாக பேங்க்ல நம்மளுக்கு கொடுப்பாங்களா, அதுதான் அந்த ஒரு டெஃபினேஷன் தான் கொடுப்பாங்க, ஒரு டைரக்ஷன். ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா மற்ற அங்கே இருக்க பேங்க்ஸ்லாம் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் பேங்க்ஸும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ பேங்க் இன்க்ரீஸ் பண்ணால் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாகும். எஃப்டி அந்த மாதிரி பாண்ட்ஸ், இந்த ரிஸ்க் ஃப்ரீ இதுவும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகமாகும். ஸோ இப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணும்போது லோன் இன்க்ரீஸ் அதிகமாகறதுனால மணி புழக்கம் வந்து கம்மியாகும். ஏன்னா மணி வந்து காஸ்ட்லி ஆகிடும். அண்ட் ரிஸ்க் ஆஃப் இந்த மாதிரி எஃப்டி பாண்ட்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமானால இது ரொம்ப அட்ராக்டிவ் ஆகிடும். ஸோ ரிஸ்க் ஆஃப் சில கண்டிஷன் போயிடுவோம். அப்படின்னா அப்போ ரிஸ்க் ஆனுங்கிறத சொல்லுவாங்க. ரிஸ்க் ஆனுங்கிறது வந்து ஸ்டாக்ஸு, கிரிப்டோ இதெல்லாம் ரிஸ்க் ஆன். ஓகேங்களா? இந்த பாண்ட்ஸு, எஃப்டிலாம் ரிஸ்க் ஆஃப். அதில் வந்து ரிஸ்கே கிடையாதுல்ல, அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மார்க்கெட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா மணி வந்து எக்ஸ்பென்சிவ் ஆகிடும். அது அப்புறம் அந்த ரிஸ்க் ஆஃப் வந்து அட்ராக்டிவ் ஆகிடும். அதனால நம்ம கிரிப்டோ மார்க்கெட் வந்து கம்மியாகும். இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாகிற மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, இப்போ 6% இன்னைக்கு ஏறி இருக்கு அப்படின்னா 6% மட்டும் பார்க்கக்கூடாது. லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக இன்ஃப்ளேஷன் கம்மியாகிட்டே வந்துட்டு இருக்கு. அந்த ரீசன்னால இன்ஃப்ளேஷன் கம்மியாகிட்டே வருது. அப்படிங்கிறனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாகிறதும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து ஒன்று பாஸ் பண்ணுவாங்க கூடிய சீக்கிரத்தில், ஆர் கட் பண்ணுவாங்க அப்படின்னு மார்க்கெட் வந்து ஸ்பெகுலேட் பண்ணுது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் ப்ரைஸ் வந்து கம்மியாக இன்னைக்கு பிட்காயின் ப்ரைஸ் வந்து பம்ப் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கணும்னு நினச்சது. நம்ம அடுத்தடுத்து நம்ம இன்னும் பல வீடியோஸ்களுக்குள்ள நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் வாழ்க தமிழ், வளர்க கிரிப்டோ, வெல்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். நன்றி.